மொத்தமாக ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஹார்ட் அட்டாக் அடுத்தடுத்துன்னு அதிர்ச்சியை கொடுத்த வெஸ்ட் இண்டீஸ். ஆனால் அதுக்கப்புறமா அப்படியே பயங்கரமாக நடந்த மிகப்பெரிய நம்ப முடியாத ட்விஸ்ட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிகிறப்ப வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ரன் ரேட் பயங்கரமாக அதல பாதாளத்தில் அதல குழியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ரன் ரேட் விழுந்திருக்கு. அதே போல் இன்னொரு பக்கம் இந்திய அணியை இந்த மேட்ச்சில் தற்போது சவுத் ஆஃப்ரிக்கா அணி அவங்க போராடி கஷ்டப்பட்டு காப்பாற்றியிருக்காங்க. அந்த மாதிரியான அந்த அளவுக்கு அடுத்தடுத்துன்னு நம்ப முடியாத சம்பவங்கள் இந்த மேட்ச்சில் நடந்தது மட்டும் இல்லாமல் இந்திய ரசிகர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் இப்போ இன்றைக்கி மத்தியானம் நடந்த வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தின் ரிசல்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு, இப்போ இந்த ஆட்டத்தின் ரிசல்ட் மூலிமா இந்திய அணிக்கு பாயிண்ட்ஸ் டபுள்லையும் செமிஃபைனல்ஸ்க்கான வாய்ப்பு எல்லாமே என்னென்ன பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இரவு 7 மணிக்கு நம்ம இந்தியா ஜிம்பாவே அணிக்கு எதிராக T20 வேர்ல்டு கப் முக்கியமான நாக் அவுட் மேட்ச் விளையாட போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு மத்தியானம் அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் 2 பேருமே அவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு நாக் அவுட் மேட்ச்சில் விளையாடுறாங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி ஜெயிச்சாங்கன்னா இந்திய அணியின் செமிஃபைனல் வாய்ப்பு பிரகாசம் ஆகும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க நம்ம இந்தியா கூட செமிஃபைனல்ஸ்க்கு போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால ரன் ரேட்டும் நம்ம இந்தியாவை விட வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கக்கூடாது, சவுத் ஆஃப்ரிக்கா அணி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி மத்தியானம் நடந்த இந்த மேட்சை ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே உத்து பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்ச சவுத் ஆஃப்ரிக்கா அணி நல்ல பேட்டிங் லைன் இருக்குது. அகமதாபாத்தில் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கிற பேட்டிங் லைன் சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்க என்னமோ டாஸ் ஜெயிச்சுட்டு ஃபஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸ் அணியை பேட்டிங் பண்ண விட்டுட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களும் பேட்டிங்க்கு இறங்கி ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தாங்க. கேப்டனான ஷாய் ஹோப் 6-4 அடித்தார். அதே போல் பிராட் கிங் அவரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர்லேயே கேஷவ் மகாராஜ் ஸ்பின் போலிங் கொடுத்ததால முதல் ஓவர்லேயே 17 ரன், அடுத்து இரண்டாவது ஓவரில் இன்னொரு 12-13 ரன். 2 ஓவருக்கே வெஸ்ட் இண்டீஸ் அணி ரன் பயங்கரமாக கிட்டுன்னு அவங்க உயர்த்திட்டாங்க. ஸோ அதை பார்க்குற ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி. ஏன்டா இது வெஸ்ட் இண்டீஸ் இவ்வளோ வேகமாக ரன்னை குவிக்கிறாங்களே அப்படிங்கிற அதிர்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அப்புறமா 3வது ஓவரில் இருந்து வெஸ்ட் இண்டீஸ் செம்மையாக பந்து போட்டாங்க. முக்கியமாக ரபடா 3வது ஓவர் போட வந்தார். அந்த ஓவர் 2வது பந்துலேயே ஒரு விக்கெட், அதுக்கு அப்புறமா 5வது பந்துலேயும் ஒரு விக்கெட், அதுக்கப்புறமா 4வது ஓவரை போட வந்த லுங்கி எங்கிடி அவர் பார்த்திங்கன்னா அந்த ஓவர் 4வது பந்தில் ஒரு விக்கெட், அப்புறம் 6வது பந்துலேயுமே ஒரு விக்கெட். ஸோ ஓவராலாக ஃபஸ்ட்டு 2 ஓவரில் வெஸ்ட் இண்டீஸ் எந்த அளவுக்கு நல்லா பேட்டிங் பண்ணாங்களோ அதுக்கப்புறமா அடுத்த 2 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்து அதில் பாதாளத்தில் போய் விழுந்துட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். இதனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி 100 கூட தாண்ட மாட்டாங்கடா, இந்த ஆட்டத்தில் மோசமாக வெஸ்ட் இண்டீஸ் தோக்க போகிறாங்க. கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் ரன் ரேட் ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்க போகுது. நிச்சயமாக இந்திய அணியின் அந்த செமிஃபைனல் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்துன்னு வெஸ்ட் இண்டீஸ் பார்த்திங்கன்னா விக்கெட்டுகளை இழந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஹோல்டர் அதுக்கு அப்புறமா ஷெஃபர்டு 2 பேருமே அந்த கடைசி நேரத்தில் 7வது விக்கெட் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்கள். 2 பேருமே கிட்டத்தட்ட 2 பேருமே கடைசி வரைக்கும் மேட்சின் ஸ்கோரை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. இதில் ஷெஃபர்டு பார்த்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறாரு. ஜேசன் ஹோல்டர் கடைசி ஓவரில் தான் அவுட் ஆகிறாரு. அவரும் கூட 49 ரன்கள். 2 பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான ரன்கள் எடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆரம்பத்தில் எப்படி விக்கெட் விழுந்து எப்படி டாட் பால் விளையாண்டு ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ண முடியாமல் போனாங்களோ அது எல்லாத்தையுமே சரி செய்கிற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ். 20 ஓவருக்கு 176 ரன்கள் எடுத்து ஒரு நல்ல டீசெண்டான ஸ்கோரை வெஸ்ட் இண்டீஸ் எடுத்தாங்க. ஸோ இதை பார்க்குறப்ப வெஸ்ட் இண்டீஸ் இரண்டாவது 100 கூட தொட மாட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ 176 எடுத்துட்டாங்களே. ஸோ இதனால் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு தோத்தா கூட அவங்களுக்கு ரன் ரேட் பெருசாகவும் அடி வாங்காது. சவுத் ஆஃப்ரிக்கா அணி இந்த ரன்னை எடுப்பாங்களா அப்படிங்கிற பயம் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் எட்டி பார்க்க தான் செஞ்சுது. ஆனால் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்தின் மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்னே நடக்க ஆரம்பிச்சுது. ஓப்பனராக வந்த ஏடன் மார்க்ரம் அதுக்கப்புறமா டீகாக் 2 பேருமே ஃபஸ்ட்டு ஓவரில் இருந்தே இந்த மைதானத்தில் இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு கப்பில் தொடர்ச்சியாக விளையாண்டு நாங்கள் கிங் அப்படின்னு நிரூபிச்சிருக்கோண்டா, இந்த 174 ரன்னெல்லாம் எங்களுக்கு அசால்ட்டான ரன் அப்படின்னு
ஃபர்ஸ்ட் ஓவரில் இருந்த ஏடன் மார்க்ரம், டீகாக் 2 பேருமே செம்ம அடி அடி அடின்னு அடிச்சு வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்கள் எல்லாருமே பொளந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சுமார் ஓவருக்கு 10, 15 ரன்கள் ரொம்ப அசால்ட்டாக வருது. வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா பவுலர்களையுமே பவர் பிளேக்கு உள்ள அந்த ரன் வேகத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு என்னென்னமோலாம் பண்ணி பார்க்குறாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி. ஆனால் ஒன்றும் நடக்கல. விக்கெட்டையும் எடுக்க முடியல. கிடு கிடு கிடுன்னு சவுத் ஆப்பிரிக்கா அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக உயர்ந்துக்கிட்டே போக அந்த பவர் பிளே முடியறதுக்குள்ள 6 ஓவர்லேயே சுமார் 69 ரன்கள் எடுத்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை துவக்கத்திலேயே சவுத் ஆப்பிரிக்கா அணி போட்டுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விக்கெட் எதுவுமே இழக்கலை. தொடர்ந்து டீகாக், ஏடன் மார்க்ரம் அபாரமாக விளையாடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டீகாக் அவர் நிச்சயமாக அழகாக ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். 47 ரனில் குவிண்டன் டீகாக் அவுட் ஆகிறாரு. ஸோ அவர் அவுட் ஆகி போனால் என்ன, நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி ஏடன் மார்க்ரம் சுமார் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா 6 or 4 அப்படின்னு அடித்து மேட்சை சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி ரொம்ப வேகமாக ஸ்கோர் ரன்னை உயர்த்திக்கிட்டே போகிறாரு ஏடன் மார்க்ரம். அதே போல் மறுமுனையில் விளையாண்டுட்டு இருந்த ரிக்கல்டன் அவரும் அவருடைய பங்குக்கு ரொம்ப வேகமாக ஸ்பீடாக ரன்னை குவிச்சிக்கிட்டே இருக்க சவுத் ஆப்பிரிக்கா அணி நிர்ணயிக்கப்பட்ட ஓவரை விட கிட்டத்தட்ட 3-4 ஓவருக்கு முன்னாடியே டார்கெட்டை ரொம்ப அழகாக ஈஸியாக இந்த மேட்ச்சில் ரீச் பண்ணுறாங்க. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான பால் மிச்சம் இருக்கிறப்பவே இந்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை ரொம்ப அசால்ட்டாக சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க வீழ்த்தவும் செய்கிறாங்க. இதனால் சவுத் ஆப்பிரிக்கா அணியின் ரன் ரேட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 3க்கும் அதிகமாக இருந்துச்சு. நம்ம இந்தியாவை அவங்க வீழ்த்தினதால இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களையுமே நம்ம இந்தியாவை வீழ்த்தினது மாதிரி மோசமாக சவுத் ஆப்பிரிக்கா அணி வீழ்த்திருக்கிறதால ரன் ரேட் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு பார்த்தீங்கன்னா பன்மடங்கு ரன் ரேட் எகிரி போயிருக்கு. எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2.800 சவுத் ஆப்பிரிக்கா அணியின் ரன் ரேட் இருக்குது. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களுடைய ரன் ரேட் தான் இந்த தோல்வியின் மூலிமா நம்ம ஒத்து கவனிக்க வேண்டிய விஷயம். எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜிம்பாவே அணியை வீழ்த்தி சுமார் 5க்கும் அதிகமான ப்ளஸ் ரன் ரேட்டில் இருந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ரன் ரேட் இப்போ கிட்டத்தட்ட 2க்கும் கீழே குறைஞ்சிருக்கு. 1.7 தான் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ரன் ரேட் இருக்குது. அந்த அளவுக்கு அதில் பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுருக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ரன் ரேட். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட 4 ஓவர் மிச்சம் இருக்கிறப்பவே இந்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறது. ஸோ இது நம்ம இந்தியாவுக்கு இப்போ ஜிம்பாவே அணிக்கு எதிராக விளையாடக்கூடிய ஆட்டம் நம்ம இந்தியா ஜெயிச்சாலே போதும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறது. அடுத்த ஆட்டம் வெஸ்ட் இண்டீஸ் அணி நம்ம இந்தியா கிட்ட தான் விளையாட போகிறாங்க. இதனால் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் இந்த தோல்வியால் இப்போ இனிமேல் பெருசாக ரன் ரேட்டை நம்பி தான் நம்ம இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ்க்கு உள்ளே போக முடியும் அப்படிங்கிற அந்த நிலைமை மாறி இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம இந்தியா இன்னைக்கு ஜிம்பாவேவை வீழ்த்திட்டாங்கன்னா அடுத்த ஆட்டம் திரும்பவும் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட விளையாடுவாங்க. அந்த ஆட்டத்திலையும் நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்திட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ரன் ரேட் அடிப்படையில் ஆட்டம் வெற்றி தோல்வி நிர்ணயிக்க வேண்டிய நிலைமை ஏற்படாது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி 2 ஆட்டம் தோத்துடுவாங்க. அதே போல் ஜிம்பாவே இன்னைக்கு நம்ம இந்தியா கிட்ட தோத்துட்டு அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்டேயுமே கடைசி ஆட்டம் ஜெயிக்க வாய்ப்பில்லை, கஷ்டம்தான். அந்த ஆட்டத்துலையுமே ஜிம்பாவே தோக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சவுத் ஆப்பிரிக்கா நம்ம இந்தியா 2 பேருமே இந்த குரூப்பில் இருந்து செமிஃபைனல்ஸ்க்கு போகக்கூடிய அணிகளாக மாறுவாங்க. ஸோ அதற்கான நல்ல வாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறது, சவுத் ஆப்பிரிக்கா அணி ஜெயிச்சிருக்கிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்கா அணி ஜெயிச்சிருக்கிறது, வெஸ்ட் இண்டீஸ் தோற்றுருக்கிறது. இனிமேல் ரன் ரேட் அடிப்படையில் நம்ம இந்தியா செமிஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கான அந்த வாய்ப்பில் இருந்து தப்பிச்சிருக்காங்க. விளையாடக்கூடிய 2 ஆட்டங்களும் ஜெயிச்சால் மட்டும் போதும். அதை நம்ம இந்திய பிளேயர்கள் இனிமேல் ஒழுங்காக செஞ்சாங்கன்னா நிச்சயமாக ஈஸியாக செமிஃபைனல்ஸ்க்கு போயிடலாம். அந்த வகையில் நம்ம இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா செஞ்சிருக்க இந்த உதவியை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.